ஹலோ நண்பா. டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானரில் சொன்ன மாதிரியே குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷனை சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் 800 ப்ளஸ் வேக்கன்சிக்கு. எதுக்கு இந்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷனுக்கு இவ்வளோ லட்சம் பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய பதவிகள், அதாவது குரூப் 2 2A அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு குரூப் 2வில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ப்ளஸ் வேக்கன்சி இருக்குது. குரூப் 2Aல பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 780 ப்ளஸ் வேக்கன்சி இருக்குது. இதில் முக்கியமான பதவிகள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு இந்த குரூப் 2ல பாருங்கள், தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் சபார்டினேட் சர்வீஸ், அதாவது சப் ரிஜிஸ்டர் ஆகணும், ஜெயிலர் ஆகணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் மூலமாக தான் உங்களால் சாத்தியமாகும். வேக்கன்சி கம்மி தான், பட் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே இந்த குரூப் 2ல் தான் வருது. ஆனால் இந்த குரூப் 2A சர்வீஸ், அதாவது குரூப் 2A போஸ்டிங்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங்காக இருக்கும். பட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால சம்பளம் கம்மி அது மாதிரிலாம் கிடையாது. எனி டிகிரி முடித்த அசிஸ்டன்ட்ஸ், அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் அப்படிங்கிறதுமே நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகணும் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் நோட்டிஃபிகேஷனு. அதுவும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சியும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் அசிஸ்டண்ட் ஆகணும் அப்படின்னாலும் இதுதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன். என்ன டிபார்ட்மெண்ட்டு பாருங்கள், ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து, அதாவது பஞ்சாயத்து துறையில். ஓகே, இது பார்த்திங்கன்னா வருவாய் துறையில். அதை தான் நான் உங்களுக்கு தமிழில் மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பஞ்சாயத்து துறையில் நீங்கள் அசிஸ்டண்ட் ஆகணும் அப்படின்னா அதுவும் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறதையுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் நீங்கள் அசிஸ்டண்ட் ஆகணும். இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், அப்புறம் பாருங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் அசிஸ்டன்ட் லெவல் வேக்கன்சி தமிழக அரசில் எங்கெல்லாம் தேவைப்படுதோ எல்லா இடத்தையுமே இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மூலமாக தான் நிரப்புவாங்க. ஹைவே டிபார்ட்மெண்ட் பாருங்கள், கிட்டத்தட்ட 50 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின், ஸ்கூல் எஜுகேஷன், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 30 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி ட்ரெஷரிஸில் இருக்குது, டவுன் பஞ்சாயத்து, ஹிந்து ரிலீஜியஸில் இருக்குது, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிட்டடில் அசிஸ்டண்ட் 30 வேக்கன்சி இருக்குது, செக்ரட்டரியேட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 780 குரூப் 2A போஸ்டிங்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒரு 820 ப்ளஸ் வேக்கன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு நான் இதை ஷோ பண்ணிடுறேன். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், அதாவது பொது பிரிவினரை தவிர மீதி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2A சர்வீஸ்க்கான ஏஜ் லிமிட் பாருங்கள். ஒரு பதவியை மென்ஷன் பண்ணி அதற்கான வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய பதவிகளுக்கு நோ ஏஜ் லிமிட் தான். ஓகே, பொது பிரிவினருக்கு தான் இதில் ஏஜ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. மீதி உள்ள பிரிவினருக்கு வயது வரம்பு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. 60 வயசு வரையும் கூட அப்ளை பண்ண முடியும். அது குரூப் 2ஓ இல்லை குரூப் 2A பதவிகளோ. ஓகே, ஆனால் நீங்கள் பொது பிரிவில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சில கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. அது என்ன கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு பதவிக்குமே உங்களுக்கு 32 வயசு வரை அப்ளை பண்ணணும், 34 வயசு வரை அப்ளை பண்ணணும், 32, 37 அப்படின்னு சொல்லி அந்த உச்ச வயது வரம்பை அவங்க நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, குரூப் 2Aக்குமே அதுதான் 32 வயது வரையும், 37 வயது வரையும். பட் பொது பிரிவினர் அல்லாத மீதி உள்ள வகுப்பினருக்கு நிறைய பதவிகளுக்கு உச்ச வயது வரம்பே கிடையாது. நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ரிட்டையர்மெண்ட் ஏஜ் முன்னாடி வரையும். ஓகே, அதே மாதிரி கல்வி தகுதியும் அப்படி தான். எல்லா பதவிக்குமே மேக்ஸிமம் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா சம் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்த பதவி பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஜெயிலர் மென் இருக்குது, ஜெயிலர் ஸ்பெஷல் ஃபார் விமன் இருக்குது. எனி டிகிரி முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் மாஸ்டர் டிகிரி கிரிமினாலஜி, கிரிமினல் ஜஸ்டிஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி இதில் நீங்கள் முடிச்சிருந்தா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. ஓகே, இப்போ 2 பேர் வராங்க இந்த ஜெயிலர் பதவிக்கு. எனி டிகிரி முடித்தவங்க செலக்ட் ஆகி வராங்க. அதே நேரத்தில் மாஸ்டர் டிகிரி இன் கிரிமினாலஜி முடித்தவங்க செலக்ட் ஆகி வராங்க எக்ஸாமில். இப்போ இந்த 2 பேரில் யாருக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னா இந்த மாஸ்டர் டிகிரி இன் கிரிமினாலஜி முடித்தவங்களுக்கு தான். ஓகே, அதே நேரத்தில் இந்த மாஸ்டர் டிகிரி கிரிமினாலஜியில் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் முடிக்காமல் யாருமே அந்த மாதிரி ஆட்கள் பாஸ் ஆகலை அப்படின்னா அந்த எனி டிகிரி முடித்தவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு. அதே மாதிரி ஒரு பதவிக்குமே ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி. ஆனால் நிறைய பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்களே அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸுமே இருக்குது. ஓகே, அதை எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணுங்க. உதாரணத்துக்கு அதிக வேகன்சி இருக்கிற சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது தான்.
அதே மாரி எல்லா பதவிக்கும் கிடையாது. இந்த ஜெயிலர் பதவி, உதாரணத்துக்கு ஜெயிலர் மென், அப்புறம் ஜெயிலர் விமன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்பாங்க. உயரம் வந்து இருக்கணும். அதாவது உதாரணத்துக்கு நீங்க வந்து எஸ்சி, எஸ்டினா ஒரு 160 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தா போதும். மிச்சம் உள்ள கம்யூனிட்டினா 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, செஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து அளப்பாங்க. இந்த ஜெயிலர் பதவிக்கு மட்டும். ஏன்னா, அது வந்து போலீஸ் ரிலேட்டடான ஒரு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுனால. மீதி பதவிக்கெல்லாம் தேவையில்ல. அப்புறம் தமிழ் நாலேட்ஜ் கட்டாயம் வந்து எதிர்பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில இருக்கிற வேக்கன்சிக்கு தமிழ் தெரிஞ்சவங்க மட்டுமே நீங்க அப்ளை பண்ண முடியும். ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ்னு 2 தேர்வு இருக்கு. குரூப் 2ஓ, 2ஏவோ எல்லா பதவிகளுக்கும். ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது காமன் தான். குரூப் 2க்கும் 2ஏக்கும் ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அப்புறம் ஜெனரல் தமிழ் வந்து இருக்கும். ஓகே. அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை தான் குரூப் 2 சர்வீஸ், குரூப் 2ஏ சர்வீஸ்னு பிரிப்பாங்க. குரூப் 2வை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜெனரல் ஸ்டடீஸும் தான். குரூப் 2ஏல பொறுத்தவரையும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜெனரல் ஸ்டடீஸு ப்ளஸ் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கும் இருக்கும். ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 2த்திற்குமான வித்தியாசம். அப்புறம் வழக்கமா அப்ளை பண்ற மாரி ஃபோட்டோல உங்களோட நேமும், ஃபோட்டோ எடுத்த தேதியும் இருக்கணும். அந்த மாரியான ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணணும். பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டில பல மாவட்டங்கள், ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்கள்லயும், மெயின்ஸுமே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில எல்லா மாவட்டங்கள்லயுமே வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ, நீங்க தயக்கம் இல்லாம எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க, இந்த ஏஜ் லிமிட் மேட்ச் ஆகுது, உங்களுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நோட்டிஃபிகேஷனுக்கு வேணா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் எல்லா டீட்டெயில்ஸுமே தந்துடுறேன். நீங்க ஒன் டைம் செக் பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ரெஸ்பான்ஸ் பார்த்து நான் போஸ்ட் பண்றேன். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.